Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டுடைய குவாண்டமெண்டல் ஃபண்ட் NFO. இந்த NFO வந்து ஆல்ரெடி இப்போ ஏப்ரல் 16th ஏப்ரல் 19th வரைக்கும் NFO பீரியட் ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த NFO பீரியட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹10 NAV-ல உங்களுக்கு வந்து யூனிட்ஸ் அலாட் ஆகும். இப்போ இந்த ஃபண்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பிக்சர் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த பிக்சரில் உங்களுக்கு வந்து என்ன தெரியுது? ஒரு அழகான ஒரு யங்கான ஒரு பொண்ணு தெரியுறாங்களா, இல்லை ஒரு வயசான ஒரு முதியவர் தெரிகிறாரா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை வரையும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வரைகிறவர் வந்து ரெண்டுமே தெரிகிற மாதிரி தான் வரைஞ்சிருப்பார். பட் நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒன்றுமே புரியாது, ஏதோ ஒன்று தான் புரியும். ஒன்று ஒரு அழகான பெண் நமக்கு தெரிவாங்க, இல்லை வயசான ஒரு முதியவர் நமக்கு தெரிவார். பட் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா ரெண்டுமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இமோஷனலாக நம்ம டெசிஷன் எடுப்போம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் வேணும், இல்லை சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில், இன்சூரன்ஸில், LICயில் மாதிரி திட்டங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டெசிஷன் தள்ளி போட்டே இருக்காங்க. அவங்களுக்கு லாஜிக்கலாக தெரியும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும், ஒரு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் என்னென்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த பயத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று கேரண்டி திட்டங்களையும் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை, மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்ஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஹை ரிஸ்க் எடுத்தால் தான் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த ஹை ரிஸ்க்குன்றது கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக இருக்கணும். ஸோ ரிஸ்க்குன்றது என்னென்னா ஷார்ட் டேர்மில் தான் வந்து ரிஸ்க் இருக்குது, லாங் டேர்மில் வந்து ரிஸ்க் வந்து குறைஞ்சிரும். இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வி ஆல்வேஸ் ஓவர் எஸ்டிமேட் 2 years ப்ராப்ளம். ஒரு கடந்த 2 வருஷத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். அப்போ நல்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துன்னா என்ன நமக்கு பயம் இருக்குன்னா, அடுத்த 2 வருஷம் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இதுவே லாஸ்ட் 2 years வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எப்பவுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுன்ற ஒரு பயம் இருக்கும். பட் அடுத்த 10 வருஷத்தில் மார்க்கெட் எங்கே இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து 2003 2004 1500 லெவலில் சென்செக்ஸ் இருந்தது. இப்போ 2005 பீரியடில் 1500 சென்செக்ஸ் 3000 வரும்போது அப்போயே டபுள் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3000 டச் பண்ணிடுச்சு. இதெல்லாம் 4000 போகுமான்னாங்க, இன்றைக்கி 50,000 இருக்குது. ஸோ இது திரும்ப 1 லட்ச ரூபா போகும், 2 லட்ச ரூபாயும் போகும். இட் வில் டேக் டைம். ஸோ அப்போ ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸுக்கு நம்ம பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டெசிஷனே எடுக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ குவான்டிடேட்டிவ்ன்றது பேஸ்ட் ஆன் டேட்டா, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ கடந்த காலத்தில் எப்படி வந்து ட்ரெண்டு போயிட்டுருக்கு, எப்போல்லாம் மார்க்கெட் ஃபாலோ ஆச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு, அதேமாதிரி மார்க்கெட் பீக் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி எங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது ஒரு கம்பெனியில் ஸ்டாக் ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் இருக்குது, அந்த கம்பெனியில் பேலன்ஸ் ஷீட் என்ன, ப்ராஃபிட் என்ன, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறது தான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுற ஒரு அப்ரோச் தான் வந்து குவாண்டமெண்டல் அப்ரோச். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ குவாண்டமெண்டல் ஃபண்ட் அப்படின்றது குவான்டிடேட்டிவ் அனாலிட்டிக்ஸையும் ஃபண்டமெண்டல் அனாலிட்டிக்ஸையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஃபண்டு தான் இந்த குவாண்டமெண்டல் ஃபண்ட். ஸோ குவாண்டமெண்டல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ NFO பீரியட் வந்து 13th April to 19th April வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஓப்பன் ஹேண்டட் ஸ்கீம். ஸோ ஓப்பன் ஹேண்டட் ஸ்கீம்ன்றதுனால உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து NFO பீரியட் வந்து 19th முடிஞ்சாலுமே ஒரு 5 daysக்கு அப்புறம் ரீஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த குவாண்டமெண்டல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஹியூமன் இந்த ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணுறது தான் வந்து இந்த குவாண்டமெண்டல் ஃபண்ட். ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஏன் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தேவைப்படும். நமக்கு வந்து ஒரு 40 years ஆஃப் நம்ம டேட்டா எடுக்கணும், 40 வருஷமாக வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் நம்ம எடுத்தால் தான் நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியும். ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து லாஸ்ட் ஒரு 40 years டேட்டா எடுத்தோம்னா எப்பெல்லாம் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு, அந்த ஃபால் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆயிருக்கு, இதே மார்க்கெட் வந்து பீக் ரீச் பண்ணியிருக்குன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு, இல்லை நெக்ஸ்ட் பீக் போகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இருக்காது. டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட டேட்டா எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸ், டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ், ஏன்னா ஒரு ஐடி துறை வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும், பேங்கிங் இண்டஸ்ட்ரி வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டர்ஸோடைய டேட்டா எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து டேட்டா. ஸோ டேட்டான்றது ஜஸ்ட் ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்டை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து டேட்டா. ஸோ இது வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது ஒரு கம்பெனியோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃபேர் வேல்யூல இருக்கா, அந்த கம்பெனியில் இன்னைக்கு பேலன்ஸ் ஷீட்ல எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு வந்து அவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க,
இதையெல்லாம் பேஸ் பண்ணி வந்து ஒரு டெசிஷன் எடுப்பாங்க இந்த கம்பெனியில் எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குவான்டிடேட்டிவ் அனலிட்டிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க பார்க்குறது செக்யூரிட்டி ப்ரைஸு, இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஏன்னா நிறைய பிஸ்னஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ குளோபலி வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்டாக் ப்ரைஸஸோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோ எந்த அளவுக்கு வாலட்டாலிட்டி இருக்குது, குளோபலி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்க்கு வருவாங்க. இதுவே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட்டு, மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி என்ன இருக்குது, காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குது, நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வரும், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்து ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஹியூமன் அனலிஸ்ட் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நிறைய டைனமிக் சேஞ்சஸ் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்ன்றது ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சரை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் டேட்டா எடுக்க முடியாது. பட் அந்த டெசிஷன் வந்து ஒரு ஹியூமனால எடுக்க முடியும். ஸோ என்ன மாதிரி எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வருது, ரெகுலேட்டரி சேஞ்சஸ் எல்லாம் என்னென்னலாம் வர இருக்கு. இப்போ வந்து சில வந்து செபிஸ்ல ரெகுலேஷன்ஸ் எடுக்கலாம், ஆர்பிஐஸ்ல டெசிஷன்ஸ் எடுக்கலாம், இல்ல ஒவ்வொரு செக்டரை பேஸ் பண்ணி சில ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரெகுலேட்டரி பாடிஸ் வந்துட்டு சில டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன எடுக்க போறாங்க அப்படின்றது வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்றது வந்து ஒரு ஹியூமனால முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். குவான்டிடேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் மாடலிங், ஒரு லாங் டேர்ம்ல எடுக்கக்கூடிய டேட்டாஸை பேஸ் பண்ணி, ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு பயஸே இல்லாமல், இப்போ ஹியூமன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பயஸ்ட் இருக்கும். எப்பவுமே வந்து எனக்கு நான் ஒரு விஷயத்துல வந்து பாசிட்டிவாக இருப்பேன், இன்னொரு பர்சன் வேற ஒரு விஷயத்துல பாசிட்டிவாக இருப்பாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஹியூமன் பயஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அதுவும் சப்ஜெக்டிவ். ஸோ அந்த பயஸை வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் பண்ணும். ஸோ ஏன்னா டேட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து டேட்டானா டேட்டா தான். ஸோ அதில் வந்து ஹியூமன் பயஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அது வந்துட்டு வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் வந்து அந்த சொல்யூஷனை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெல் டெவலப்டு கம்ப்யூட்டர் மாடல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும்போது ஒரு லாங் டேர்ம்ல இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ணும். அது வந்து ஒரு ஹியூமன்னால வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்துட்டு ஹியூஜ் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்றது கஷ்டம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றது தான் வந்து இந்த குவாண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ 2015 வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் வந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் படி என்ன சொல்றாங்கன்னா 65% ஆஃப் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபான்றது என்னன்னா இப்போ வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இண்டெக்ஸை விட பெட்டரா வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது ஆல்ஃபா. ஸோ இப்போ ஒரு ஃபண்டு வந்து ஆல்ஃபா கொடுத்துச்சுன்னா தான் அது வந்து ஒரு நல்ல ஃபண்டு. ஸோ அதுக்கு வந்து 65% காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்றாங்க. மீதி 35% வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிக் பண்றதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் பிக் பண்றதுன்றது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் வந்து வரும். ஸோ குவாண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு வந்து சில ட்ராபேக்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ராபேக்ஸ் இருக்கு. ஏன்னா குவாண்டமெண்டல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி டேட்டா ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, சிமிலர் பேராமீட்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்றாங்க. பட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா சில பயசஸ் இருக்கும், ஆங்கரிங் பயஸ்னு சொல்லுவாங்க. ஆங்கரிங் பயஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு டெசிஷன்ஸ் எடுத்துருவாங்க. இல்ல பேண்ட் வேகன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே ஒரே விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஏற போகுதுன்னு ஒருத்தருக்கு வந்து டோட்டலா எல்லாரும் கன்சிடர் பண்றாங்கன்னா எல்லாருமே மார்க்கெட் ஏற போகுதுன்னு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. இதே மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுதுன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து அதே மாதிரி மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுன்னு டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதுல வந்து ஹியூமன் பயஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலயும் சில டிராபேக்ஸ் இருக்கு. அந்த டிராபேக்ஸை வந்து ரிமூவ் பண்றது தான் வந்து இந்த குவாண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஎல்ஆர்டி ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விஎல்ஆர்டி ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுவாங்க. ஸோ விஎல்ஆர்டி ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் அனாலிட்டிக்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் என்ன, அதனுடைய வேல்யூ என்ன, ரியல் வேல்யூ என்ன, அந்த புக்கில் என்ன இருக்கு, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கு, அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வேல்யூவேஷன் அனாலிட்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைமிங். ஸோ டைமிங் வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து ஃபேர் வேல்யூவாக இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து தவறா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஷார்ட் ஸ்பேன்ல வந்து கொஞ்சமா கம்மியாச்சுன்னா நம்ம வந்து அடிஷனலா இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுவே கம்ப்ளீட்டா வந்து ராங் டைமிங்கா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிறைய லாஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ரெக்கவரிக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி அனாலிட்டிக்ஸ். ஸோ ஒரு மக்கள் வந்து என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்றாங்க, என்னென்ன மாதிரி செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, எவ்ரி செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, ஃப்ளோ ஆஃப் மணி எப்படி இருக்கு, நம்ம ஒரு செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றோம், நம்ம ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபண்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ளோ இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து ஒன்று ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும், இல்லை ஒரு சுச்சுவேஷனை நம்ம செல் பண்றோம்னா செல் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்புகளும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் அப்பிடேட்.
ஸோ வந்து இன்னைக்கு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் வந்துட்டு என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுனாலோ மார்க்கெட் வந்து அப் ஆச்சுனாலோ என்ன மாதிரி எல்லாம் ரியாக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து ரிஸ்க் அப்படைட் அனாலிட்டிக்ஸ். ஸோ 4 விதமான ஃபில்டர்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஃபண்ட் செலெக்ஷன் பண்ணும்போது. ஸோ இனிஷியலாக வந்து நிஃப்டி 500 தான் வந்து ஒரு டேட்டாக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த நிஃப்டி 500 டேட்டா எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து குளோபல் மேக்ரோஸ் தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து குளோபலி வந்துட்டு லிக்விடிட்டி எப்படி இருக்கு, ரிஸ்க் அப்பிடைட் எப்படி இருக்கு, மக்கள்கிட்ட என்ன மாதிரி அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறாங்க அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க, ஒரு ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த நிஃப்டி 500ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியன் மேக்ரோஸ் பார்ப்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு எந்த மாதிரி டொமஸ்டிக்ல மணி ஃப்ளோ எப்படி இருக்கு, என்ன மாதிரி ரிஸ்க் அப்பிடைட்ல மக்கள் இருக்காங்க, என்ன மாதிரி டெசிஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றதை பேஸ் பண்ணி செகண்ட் ஃபில்டர் நடக்கும். தேர்ட் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த விஎல்ஆர்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் நம்ம பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க சில ஸ்டாக்ஸ். அதுக்கப்புறம் ஹியூமன் எலிமெண்ட் வரும். ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அவர் டெசிஷன் எடுப்பார், அவர்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னா தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். எனி ஈக்விட்டி ஃபண்ட் வந்துட்டு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் மேலே தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஹெட்ஜிங் பண்ண போகிறாங்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்ற வாலடைல் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஹெட்ஜிங் மூலமாக நமக்கு வந்து ஒரு அளவுக்கு நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய கேபிட்டலை. நெக்ஸ்ட் வந்து 20% இந்த ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு சில கண்ட்ரிகளில் வந்துட்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைனமிக் மணி மேனேஜ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த விஎல்ஆர்டி இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் மூலமாக போர்ட்ஃபோலியோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க, அதையும் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. இது வந்து பேசிக் ஸ்கீம் டீடைல்ஸ். இதில் வந்து நீங்கள் 5,000 rupeesலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், அடிஷனல் வந்து 1,000 rupeesலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எஸ்ஐபி 1,000 rupeesலேருந்து கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிஎஸ்சி அண்ட் ஸ்டார் எம்எஃப் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், என்எஸ்சி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், எம்எஃப்இ மூலமாக கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபண்ட் வந்து ஒரு திமேட்டிக் ஸ்கீம். ஸோ திமேட்டிக் ஸ்கீம்ன்றதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5% மேலே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு டெசிஷன் எடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.